எசேக்கியேல் 33 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார். ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோட சொல்லு. நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோடு சொல்லு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்படியாக, இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் தேவன் சாகிறது விரும்புகிறதில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தரை விட்டு விலகி அவருடைய வழியை விட்டு தன் சுயமான பாதையில் போகிறதுனால இன்றைக்கி அநேக விதமான மரணங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இஸ்ரவேலை மக்களை பாதுகாப்பதற்காக தேவன் நமக்கு தூதர்களை வைத்திருக்கிறார், நம்மளை பாதுகாக்கும்படியாக. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நாம் அழியாமலும் அவர் பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். என்றால் வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியார்கள். இப்போ குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது என்றால் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமான வழி இருக்கா? கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடக்கிறோமா? நம்முடைய பாதைகளில் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு, நாம் மீண்டுமாக பாவம் செய்ய போகும்போது கர்த்தர் நம்மேல் எரிச்சல் உள்ளவரும் கோபம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த காரியத்திலிருந்து நாம் திரும்பும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மேல் இரக்கம் பாராட்டுவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனதான யோனாவுடைய சம்பவத்தை பார்க்கும்போது அந்த வழி பொல்லாத வழிதான். ஆண்டவர் நல்ல வழியில் நடக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த யோனாவோ தன் சுய புத்தியில் சார்ந்து அவன் தர்ஷிக்கு போகிறது. அது ஒரு பொல்லாத வழி. அந்த பொல்லாத வழியில் அவன் போனது நிமித்தமாக மரணத்துக்கு நேரிட ஒரு சூழ்நிலை சமுத்திரத்தில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அவன் தேவன் பக்கம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தினார். அப்பொழுது அவன் எந்த ஜாதி, நீ எங்கேருந்து வருகிறன்னு கேட்கும்போது அப்பொழுது சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன் என்று அவன் சொல்லும் போது அவன் கர்த்தர் பக்கம் திரும்பிட்டான். அவன் கர்த்தர் பக்கம் திரும்பின உடனே தேவன் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கும் சில காரியங்கள் நாம் பொல்லாத வழிகளில் நாம் போய்கொண்டிருக்கிறதை உணர்ந்து
நாம் திரும்பினால் நமக்கு மரணம் இல்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் சாக வேண்டும்? யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேலா இருக்கிற நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனையோ தவறான பாதைகளில் கடந்து போய் எத்தனையோ வாலிப பிள்ளைகள். நேற்று கூட எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு வாலிபான பையன், ஒரு கிறிஸ்தவ குடும்பம்தான், ஆனால் ஒரு இந்து பொண்ணை அவன் விரும்பினபடினால் அந்த வீட்டார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுனால கத்தி எடுத்து தன் கைகளெலாம் அறுத்து கொண்டான். அந்த பொண்ணு தான் நான் கூட்டின்னு போவேன் அப்படின்னு வீட்டில் துணிகரமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டார் அவனை அதை தடுக்கும் போது, எதிர்க்கும் போது தன் உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி, ஏன் அந்த வழி என்ன வழி? பொல்லாத வழி. அவனுக்கு மேலே அண்ணன் இருக்கிறாங்க, எல்லாமே பெரியவங்க இருக்கிறாங்க, சின்ன வயசு. ஆனால் அவன் இப்படிப்பட்டமான தவறான பாதையில் போய் அவன் சிக்கிக்கொண்டு கடைசியாக தன் உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக சாக தன்னை ஒப்பு கொடுக்கிறது. அதனால தான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் சாகிறதே அவருக்கு விருப்பமே கிடையாதான். அல்லேலூயா. நீங்கள் ஏன் சாக வேண்டும் கேட்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகள். இன்றைக்கி எத்தனை பொல்லாத வழிகள் நமக்குள்ளே இருக்குது. நல்ல வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து அதில் நடங்கள். அப்போது உங்களோட ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய வழி எது? சமாதானம் கிடைக்கக்கூடிய வழி எது? மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வழி எது? நல்ல வழி. அந்த நல்ல வழியை நீங்கள் கேட்டு விசாரிக்க வேண்டும். அப்படி கேட்டு நீங்கள் விசாரித்து நீங்கள் நடக்கும்போது உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு பலன் கிடைக்கும், உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். தெய்வ சமூகத்தில் வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நல்ல வழியை கடைப்பிடிப்பது மிக கடினம். ஆனால் பொல்லாத வழிகளில் போவது ரொம்ப ஈஸி. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும் போது, வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கும் போது, செவி கொடுக்கும் போது, கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். பாருங்க, எதிலிருந்து திரும்பணும்? பொல்லாத வழிகளிலிருந்து திரும்புங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சில சந்தர்ப்பங்களிலே நாம் அறியாமல் சில காரியங்களை நாம் மாட்டிக்கொள்வது, பிசாசுடைய தந்திரத்தை நாம் அறியாமல் சிக்கிக்கொள்ளுகிறோம். ஆனால் இஸ்ரவேலாக இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். திரும்பும் போது சீர்படுத்துகிறாராம். அப்போ முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திரும்பாமல் போகும்போது அநேக அவமானம், நிந்தை, பரிகாசம், கேலி, கிண்டல், இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஒரு வாலிப பெண் பிள்ளை, அவளுடைய வழி கர்த்தருக்காக நல்ல வைராக்கியமாக ஜெபிக்கிற ஒரு வாலிப பெண் பிள்ளை. ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் போய் ஒரு வலையில் சிக்கிட்டா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வசனத்தை வைத்து நான் பேசும்போது அவள் கடந்த நாட்களில் கதறி அழுதாள்.
நான் அப்பொழுது சொன்னேன், இனி நீ சபைக்கு வரக்கூடாது, உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை முழுமையாக நான் நிறுத்தி விடுவேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்தேன். ஆனால் அந்த பிள்ளை கதறி கதறி அழுது, எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, எனக்கு கர்த்தர் முக்கியம், சபை முக்கியம், அதற்காக நான் எதையும் விட நான் ஆயத்தம் என்று சொல்லி வார்த்தையோடு முடிக்காமல் எழுத்து மூலியமாக எழுதி வாங்கி அப்பா அம்மாவுடைய சாட்சி கையத்தோடு சரி அந்த குடும்பத்தை மீண்டும் நான் உள்ளே ஏற்றினேன். ஏன்? பொல்லாத வழிகளிலிருந்து விட்டு திரும்பமடி தேவன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். அதுபோல் எத்தனையோ குடும்பத்தை நான் எழுத்து மூலியமாக எழுதி அந்த பாவத்தை அவங்கள் வார்த்தையால் மாத்திரமில்ல எழுத்து மூலியமாக எழுத வேண்டும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அதற்கு சில கண்டிஷன், அதற்கெல்லாம் அவர்கள் கீழ்ப்படியும் போது அந்த பிள்ளை மூலியமாக அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சிலதற்கு நாம் கிரயம் செலுத்தி தான் ஆக வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, மனஸ்தாப்பட வேண்டும். தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு பொல்லாத வழிக்கு அவன் கடந்து போனான். தன் சிநேகிதனுடைய வார்த்தையை கேட்டு அவன் கடந்து போனான். தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு கடந்து போனான். ஆனால் அவனுக்கு சமாதானமோ இளைப்பாறுதலும் இல்லை. ஏனென்றால் துன்மார்க்குடைய ஆலோசனையில் அவன் நடந்தான். அந்த துன்மார்க்குடைய ஆலோசனையில் அவன் நடக்கும்போது அவனுடைய ஆத்துமால பலன் இல்லாமல் போனது, அவனுக்கு சந்தோஷம் இல்லாமல் போனது, தூக்கம் இல்லாமல் போனது, தங்கும் இடமில்லாமல் போனது, மாற்ற வஸ்திரம் இல்லாமல் போனது. இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தது காரணம் என்னென்றால் அவன் பொல்லாத வழியை அவனை தீர்மானம் பண்ணி தன் வழியை எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் கடந்து போனதுனால அவனுடைய முடிவு வேதனையும் அவனுக்கு ஒரு அவமானத்தையும் கொண்டு வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாக நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். அந்த இளைய குமாரன் அவன் திரும்பினான். நல்ல மேன்மையாக ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டிய அவன் கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு பிறர் பேச்சு நம்பி கர்த்தரை விட்டு விலகி தன் குடும்பத்தை விட்டு விலகி போனான். ஆனால் இருந்ததான நிம்மதி இழந்து போனான், பணத்தை இழந்து போனான், சமாதானத்தை இழந்து போனான். எல்லாத்தையும் இழந்து போனதுக்கு காரணம் அது ஒரு பொல்லாத வழி. அந்த வழி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழி. அந்த வழியில் நம்மளுக்கு சமாதானம் இருக்காது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்துக்கு நாம் செவி கொடுத்து நாமளும் திரும்பினால் கர்த்தர் நம்மளையும் சீர்படுத்துவார். சீர் என்பது ஒழுங்கு, சீர் என்பது ஒழுங்கு. கர்த்தர் நம்மளை ஒழுங்குபடுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்போ என் தலையில் அதிகமான முடி வளர்ந்துச்சு. ஆனால் அந்த முடி அதிகமாக வளர்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த முடி அதிகமாக வளர்ந்தால் எப்படி இருக்கும்? ஒழுங்கினமாக இருக்கும். அப்போது அந்த ஒழுங்கினத்தை நான் சரிப்படுத்த வேண்டுமானால் நான் எங்கே போனோம்? முடி வெட்டுகிற பார்பர் ஷாப் கடைக்கு நான் போக வேண்டும். அவன் என்னை தேடி வரமாட்டான். நான் அங்கே போனால் அவன் எனக்கு ஒரு சேர் கொடுப்பான், எனக்கு ஒரு துணி போட்டு உட்கார வைப்பான். அதுக்கு அடுத்தது அவன் கையில் ஒரு சீப்பும் ஒரு கத்திரியும் எடுப்பான், சிசர். அதை எடுத்து அவன் எப்படிலாம் என் முடியை வெட்டுவணும்னு அவன் நினைக்கிறானோ அதற்கெல்லாம் நான் என்ன பண்ணோம்? என் சரீரத்தையும் என் தலையும் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது முடிவில் பார்க்கும்போது தான் அது ஒழுங்கை பார்க்க முடியும். அதுபோல் தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நாம் பாவத்தில் விழுந்திருந்தாலும், பலவிதமான காரியத்தில் நாம் அகப்பட்டிருந்தாலும், பொல்லாத வழிகளை நாம் கடந்து போயிருந்தாலும், தெய்வ சமூகத்தில் வந்திருக்க தெய்வ பிள்ளைகளை
நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது, நம் அருவருப்பெல்லாம் அகற்றி அவரிடத்தில் நாம் திரும்பும்போது அவர் நம்மளை சீர்படுத்துகிறார். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறார். ரெண்டாவது, அவருடைய முகத்துக்கு முன்பாக நம்மளை என்ன பண்ணுகிறார்? நிலைத்திருக்க. அப்போ அதற்கு முன்னாடி வரையும் நம்ம யாருடைய முகத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. நான் ஒரு குற்றவாளின்னு சொல்ல, என்னுடைய இறுதி எனக்கு ஒரு குற்றத்தை உணர்த்துமானால் நான் திரும்பிடுவேன். ஆனால் நான் செய்த குற்றத்தை நான் மறைப்பேன் என்றால் தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்க முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்க கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நாம் மனம் திரும்புவதற்கு தேவன் ஒரு வழியை திறக்கிறார். ஆமென், அல்லேலூயா. படிங்க. நீ தீர்ப்பானது நின்று, நீ தீர்ப்பான நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், பாருங்க, வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தாய், என் வாய் போல் இருப்பாய். என் வாய் போல இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல், அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக, அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் திரும்பி போகல, மகன் திரும்பி வந்தான். ஆமென். அப்போ தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் தான் கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தர் நம்மிடத்தில் திரும்ப மாட்டார். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மளை தேடி வந்த காரியம் என்ன? எதற்காக நம்மளை தேடி வந்தார்? தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழாமல் உன் ரட்சிப்பு இழந்து போய் கிருபை விட்டு நீ விலகி போகும்போது நீங்கள் தான் திரும்பணும். அவர் திரும்பி நம்ம இடத்தில் வரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வெளியேறு பெற்றதை பிரித்தெடுத்தா. நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். நம்மளை கர்த்தர் பிரித்தெடுத்த நோக்கத்தை சரியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பிரித்தெடுத்ததான காரியத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் இந்த உலகத்தின் பின்னாடி நாம் போகவே மாட்டோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தர் எதற்காக நம்மளை பிரித்தெடுத்தார்? கெட்ட பழக்கத்திலிருந்து, கெட்ட சிந்தையிலிருந்து, கெட்ட வழியிலிருந்து, கெட்ட சிநேகத்திலிருந்து எல்லாவற்றையும் நம்மளை எதுக்காக பிரித்தெடுத்தார்? தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஊழித்து வர்றதுக்கு முன்னாடி என்னை கூட அநேக ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அநேக நண்பர்கள் உண்டு. என்னை தவிர எல்லாருமே துன்மார்க்கன், அயோக்கியன், ஒன்றா நம்பர் கேட்பு மாறிங்க. அப்படியாப்பட்டவனுடைய நண்பர்கள் மத்தியில் தான் நான் இருந்தேன். ஏனென்றால் நான் கார் ஓட்டுநர் சங்கத்தில் செயலாளராகவும் கார் ஓட்டுநராக இருந்ததுனால டிரைவருக்கு இல்லாத பழக்கமே கிடையாது. எனக்கு பிராந்தி கற்றுக் கொடுக்கறதுக்காகவே என்னை கொடைக்கானல் கூட்டிட்டு போனானுங்க. தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். என்னை நல்ல வழி கொண்டு போல பொல்லாத வழிக்கு கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணாங்க? கொடைக்கானல் கூட்டிட்டு போனானுங்க. எவ்வளோ நல்ல நண்பர் பார்த்தி. அங்கே நண்பர்களாம் ஒரு ஃப்ரெண்டுடைய பிறந்த நாளுக்காக ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வச்சுருந்தானுங்க. இதில் 74 டிரைவரில் நான் மட்டும்தான் பாக்கு போட மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், பொய் கணக்கு எழுத மாட்டேன். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிற கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். 17 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயித்து செயலாளர் போஸ்டிங்கில் நான் பெற்றேன். தேவனுடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் சொல்லி வச்சுட்டு ஒரு பீரை வாங்கி பெப்சியில் ஊற்றி கலந்து வச்சிட்டானுங்க. மொத்தம் 17 பேருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர். நான் வர்றதுக்கு முன்னாடி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டானுங்க.
எனக்கு மேலே 8 பேருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறானுங்க, குடிக்கிறானுங்க. 9வது பாட்டிலு எனக்கு கீழேயும் அநேகர் குடிக்கணும். எல்லாமே கடையிலேருந்து எடுக்கிறானுங்க, கடைக்காரன் எடுத்து கொடுக்குறான். எனக்குன்னு தனியாக அந்த பாட்டிலை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்கிறானுங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணால் பொங்குது, என் பாட்டில் மட்டும் பொங்கலை. ஏன்? ஏற்கனவே ஓப்பன் பண்ணியாச்சு, அதுலேருந்து கேஸ் வெளியாயிடுச்சு. அதுவும் பரபரப்பாக கொடுக்குறானுங்க, சீக்கிரம் குடிங்க சீக்கிரம் குடிங்கன்றானுங்க. எனக்கு இது ஒன்றும் புரியல. என்ன வேகமாக கூப்பிட்டு டேனியல் இங்கே வான்னு சொன்னானுங்க. நானும் போனேன். கடையில் தானே வாங்கி கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி கிட்ட எடுத்துன்னு போகும்போது ஒருத்தன் கூட என்ன தடுக்கலை. டேய் அதில் பீர் கலந்துக்கிறான்னு ஒருத்தனும் சொல்ல. எல்லாமே மௌனமாக்குறான்னு, சிரிக்கலை. ஏன்னா 74 டிரைவரில் 73 பேர் கெட்டவன். ஆனால் அதில் நான் மட்டும் தான் தண்ணி அடிக்காமல் இருக்கிறேன். என்னை தண்ணி அடிக்க கொடைக்கானல் கொண்டு போனாங்க, அங்கேயும் அவனுக்கு தோற்று போயிட்டானுங்க. அதுவும் சூசைட் பாயிண்ட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம் நம்ம மேலேயே போகும். அந்த இடத்துல அனாவசியமாக யாரும் விட மாட்டான். ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட்டு. அதில் ரெக்கமெண்டேஷனோட தான் அனுமதி உண்டு. அநேக மிருகங்களும் உண்டு அந்த பகுதியில், கொடைக்கானலில். அந்த சூசைட் பாயிண்ட் கிட்ட போயிட்டு நிற்க வச்சுட்டு, நீ குடிக்கிறியா இல்லை உன்னை தள்ளிடுவான்னு கேட்குறானுங்க. குடிக்க கற்றுக் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறானுங்க? சாகடிக்கு தெடியாக இருக்கிறானுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் பழகி கொண்டிருக்கிறவர்களுடைய சிந்தனை நம்மளை பொல்லாதவனாய் மாற்றும்படியாக. 4 பேருக்கு மத்தியில் நம்ம நல்லவனாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய அதே தான் இயேசுனாருக்கும் பிசாசு உப்புரைகளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவையும் பொல்லாதவனாய் மாற்றுவதற்கு சாத்தான் சில தந்திரத்தை பயன்படுத்தினான். ஆனால் இயேசு வசனத்தை வைத்து ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டில் என் கிட்ட கொண்டு போன ஸ்மெல் வந்துச்சு, தூக்கி போட்டு உடச்சேன். இதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நான் தான் செயலாளர். தலைவர் கையெழுத்து தான் போடணும். பொருளாளர்கிட்ட பணம் தான் இருக்கும். ஆனால் அந்த 74 டிரைவர்களும் கள்ள நோட்டு ஓட்டுவானுங்க, பொம்பளைங்களை கடத்தின்னு போகிறதுக்கு வண்டி ஓட்டுவானுங்க, எல்லாத்துக்கும் வண்டி போவோம். மீஞ்சூர்லேருந்து பொன்னேரி கும்படி பூண்டி எல்லாத்துக்கும் ரெடிஸ் தான் வரணும். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது அநேக வீட்டுங்கள்லாம். இப்போ தான் வீட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு கார் தராங்க. ஒரு வீட்டுக்கு 2 கார் 3 கார் இருக்குது. ஆஃபீஸில் கார் தரான், லோன் தரான், எல்லாம் தரான். அப்போல்லாம் கார் கிடையாது. எங்கே சுற்றினாலும் ரெடிஸ் தான் வரணும். வேறு எங்கேயுமே வண்டி ட்ராவல்ஸ் கிடையாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். சந்தன கட்டத்தில் ஓட்டுறதுக்கு, கள்ள நோட்டு ஓட்டுறதுக்கு, கிட்னாப் பண்ணுறதுக்கு, மவுடர் பண்ணுறதுக்கு, இப்படி அநேக காரியங்கள். ஒரு நாள் அப்படி தான் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு பொண்ணு கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி கூட்டின்னு போயிட்டானுங்க. நான் மறுநாள் சபரிமலைக்கு வண்டி ஓட்டின்னு போனோம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். எத்தனையோ டிரைவருக்கு அவனுங்களாம் விட்டானுங்க, என்னை மட்டும் கூட்டின்னு போயிட்டானுங்க. ஏன்னா நான் எதுலேயுமே என் பேர் ரிப்பேர் இல்லாமல் வச்சுட்டுக்கிறதுனால என்னை ஒரு அவமானப்படுத்துன்றதுக்காக வேறு ஒருத்தருக்கு வர வேண்டிய சவாரி எனக்கு கொடுத்துட்டு நான் கேட்ட ரேட்டில் ₹1 கூட குறைக்கலை. அப்படியே இருக்கும்போது தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். பொண்ணு அழைப்புக்காக வண்டி வேணும்னு சொல்லி என்னை கூட்டின்னு போயிட்டாங்க. பொண்ணு அழைப்பு தானே சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் அங்கே போனால் ஒரு லேடியை மவுடர் பண்ணிட்டானுங்க. நான் கூட்டின்னு போன வண்டியில் ஒரே கூச்சல். அங்கே சத்தம் போட்ட சத்தம் கேட்டோன்னே நான் அடுத்த செகண்டில் வண்டி எடுத்துன்னு ஓடியாந்துட்டேன். அவனுங்க பல வழியில் ஓடிட்டானுங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆபத்துலேருந்து என்னை பாதுகாத்தார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஏன் சொல்கிறேன்னா, என்னை கூட இந்த நண்பர்களெலாம் எனக்கு பொல்லாதான வழிகளை கொண்டு போக முடியாத கற்றுக் கொடுக்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. ஆனால் தேவ பயம் என்னிடத்தில் இருந்தபடினாலே அப்படிப்பட்ட பொல்லாத வழிகளுக்கு போகாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நாமளும் அநேக இடத்துல வேலைகளுக்கு போகலாம், அநேக இடங்களில் நாம் கடந்து போகலாம். ஆனால் தேவ பயம் நமக்குள் இருக்குமானால் நாம் எந்த வழியிலும் நம்ம போகவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவரே நம்மளுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கதானே என் அன்பு தேவ சொன்னமே.
இன்றைக்கு உன்னை சுற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உன்னை நல்ல வழிக்கு ஒரு நாளும் கொண்டு போகாது. தேவனுடைய நாமம் உண்டாகட்டும். நீ நல்லவனாக இருக்கவே கூடாது, நீங்கள் நல்லவனாக இருக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படி தான் நம்மளை சுற்றி கொண்டே இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பசின்னு சாப்பாட்டு காசு கேட்டு பாருங்கள், தரமாட்டான். ஆனால் குடிக்கிற ஒரு நண்பரோடு நீங்கள் சேர்ந்து தண்ணி அடிக்கலான்னு கேட்டு பாருங்களேன், பொண்டாட்டி தாலி வச்சு கூட உனக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவான். ஆனால் சாப்பாட்டுக்கு பசி எடுக்குது, பிள்ளைங்க பட்னியாக இருக்குன்னு ஒரு 50 ரூபா கேட்டு பாருங்கள், இல்லவே இல்லைன்னு சொல்லுவான். இதுதான் உலகம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இது நிமித்தமாக நீ திரும்பினால் நமக்கு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் திரும்ப விட்டால் மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும், தீமையை உங்களை கொல்லும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் இந்த நாளில் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால், நீ திரும்புவதற்கு, நான் இந்த பாவத்தை விட்டு திரும்பணும், இந்த பொல்லாத வழி விட்டு திரும்பணும், இந்த அநியாயத்திலிருந்து விட்டு திரும்பணும், இந்த சாபத்தை விட்டு திரும்பணும், இது எனக்கு தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குது என்று நீங்கள் அதிலிருந்து உணர்வு அடைந்தால், தேவ சமூகத்து வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை, நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மன்னிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. பாருங்களேன், தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த அருவருப்பு தான் தேவனை விட்டு பிரிக்க வைக்குது. இந்த பொல்லாத வழி தான் நல்ல வழிக்கு நம்மளுக்கு கொண்டு போக மாட்டுது, மெய்யான வழியில் நம்மளுக்கு கொண்டு போக மாட்டுது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாசிக்கலாம். எரேமியா 44வது அதிகாரம் 4வது வசனம். நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்றார். தீர்க்கதரிசியாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். பாருங்களேன், இந்த வெறுக்கிற காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஊழியக்காரி மூலமாய் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். யார் மூலமா சொல்லப்படுகிறது? ஊழியக்காரர் மூலமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியங்கள் செய்யாதிருங்கள். நீங்க செய்யக்கூடாது. அப்படி மீறுவீங்களானால் அது பாவம். இன்னைக்கு ஊழியக்காரர் மூலியமா தான் கர்த்தர் அநேக காரியங்களை, சகோதரி சுகந்தி கூட சாட்சி சொன்னாங்க. பாருங்க, என்ன சாட்சி சொன்னாங்க? ஊழியக்கார் சொல்லுகிற ஆலோசனை நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அவர் சொல்லுகிற ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு 2 டிராக்டரு, 3 பைக்கு, ஒரு காரு, ஒரு லாரி, ஒரு மளிகை கடை, ஒரு லேண்டு வாங்கியிருக்கிறாங்க. 2 பேர் வீட்லேயும் வருமானத்துக்குரிய வழி கிடையாது. அவங்களுடைய மாமனார் ஆடு மேய்க்கிறாரு, படிப்பறிவில்லாத மனுஷன். அந்த சகோதரியுடைய அப்பா 2 மாதம் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டாரு. 2 பேர் சைட்லேயும் வசதியும் கிடையாது, எந்த விதமான உயர்வுக்கு வாய்ப்பே கிடையாது. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படி ஆரம்பித்தார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். என்ன அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா, அவங்களுடைய மளிகை கடையில் வெத்தலை பாக்கு, பொடி, புயலை, கற்பூரம், ஊதுபத்தி, இப்படி பலவிதமான அருவருப்பானதெல்லாம் அந்த கடையில் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த கடையில் வைத்து கொண்டிருக்கும் போது அவங்க வேறு ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. 17 வருஷமாக அலமாதியில் இருக்கிற ஒரு திருச்சபைக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த திருச்சபைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் அந்த கடைக்கு வந்துட்டு போயிட்டு ஜெபிச்சுட்டு போவார், காணிக்கு வாங்கிட்டு போவார், தசமாக கொடுப்பாங்க.
அப்போது அவங்க இங்கே முதல் ஒரு டைம் இங்கே ப்ரேயருக்காக வரும்போது, ஐயா எங்கள் கடைக்காக ஜெபிங்க, சரியான வருமானம் வரமாடுது அப்படின்னாங்க. நான் ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு உங்கள் கடையில் என்னென்னலாம் விற்கிறீங்கன்னு கேட்டேன். மளிகை கடைன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னாங்க. அது நமக்கு தெரியாதா? ஆனால் நான் கேட்டது என்ன, உங்கள் கடையில் தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பானதெல்லாம் இருக்குதான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. அப்போ வெத்தலை பாக்கு விற்கிறீங்களா? அது விற்கிறோம். பொடி விற்கிறோம், சிகரெட்டு விற்கிறோம், ஊதுவத்தி விற்கிறோம், கற்பூரம் விற்கிறோம், எல்லாமே விற்கிறோம். நான் அவங்கள ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் சிகரெட்டு பிடிப்பாரான்னு கேட்டேன். ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் அந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, ஆனால் மற்றவங்களுடைய புருஷன் வந்து சிகரெட்டு பிடிக்கலாமான்னு கேட்டேன். மற்றவனுடைய வீட்டுக்காரன் சிகரெட்டு பிடிக்கலாமான்னு கேட்டேன். வியாபாரம்னா அப்படி தான் இருக்குன்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும். உங்கள் வீட்டுக்காரர் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, பொடி போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது, ஆனால் மற்றவங்க என்ன பண்ணலாம்? இதுதான் அருவருப்பானது. ஆமென். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள். எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. இந்த அருவருப்பான காரியத்தை நாம் செய்யும் போது தேவனை கோபப்படுத்துகிறோம், தேவனை எரிச்சலை உண்டாக்குறோம். நன்றாய் சிந்தித்து பாருங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஒரு விடுதலை இல்லை? நாம் கிறிஸ்தவங்க தான், ஆனால் என்ன பண்ணுவோம்? வண்டி வச்சுருந்தா என்ன பண்ணுவோம்? ஆயுத பூஜை போடுவோம். என்ன பண்ணுவோம்? ஆயுத பூஜைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, 4 பேர் செய்கிற போல. சிலர் ஐயா ஆயுத பூஜைக்கு நாங்கள் ஜபத்தண்ணி தெளிப்போம்யா, மற்ற நாள் தெளிச்சிக்க, அன்றைக்கே தெளிக்கிற. அந்த நாள் அவருக்குரியத நாள், அந்த நாள் நீ செய்யவே கூடாது. என்றைக்கு அந்த கடையிலிருந்து எடுத்து போட்டாங்களோ மறுவாரமே அந்த ஊருக்குள்ளே ரெய்டு வந்திருக்கு, எதிர்கடைக்காரங்க மாட்டிட்டாங்க, இவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லாவிட்டால் இவர்களும் அந்த ஜீப்பில் ஏறி போயிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனே ஐயா நாங்கள் இருக்கிறத விற்றுறோம், நாங்கள் இருக்கிறத விற்காத, போனோடனே கொளுத்திரு, போனோடனே கொளுத்தினோம். இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் உன்னை பூமியில கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த சத்தியத்துக்கு நீ செவி கொடுப்பாயான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆனால் இன்னும் நீங்கள் என்ன ஆகலை? ஏன்? எடுத்து போடலாமா, வச்சுக்கலாமா? இன்னைக்கு எத்தனை அருவருப்பானது உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். உங்களுடைய கடைகளில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாகனங்களில், உங்களுடைய மொபைலில் சினிமா பாட்டு, சில விதமான செத்து போனுடைய படங்கள், சில சினிமா நடிகருடைய படங்கள், இப்படி உலகத்தான் ரட்சிக்கப்படாத உலகத்தானுடைய படங்களை நீங்கள் செல்ஃபோன் வைத்திருந்தால் அது அருவருப்பானது. நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் வைப்பீர்களானால் அது அருவருப்பானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி எழுப்பி கொண்டிருந்தேன். ஏற்கனவே தான் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு, இன்னைக்கு வரையும் சொல்லி தான் இருக்கிறாரு. இன்றைக்கி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தலைக்கு டை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? டை அடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். புருவத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒதுக்கிட்டு தான் இருக்கிறோம். நகை பாலிசு போடக்கூடாதுன்னா அன்னன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் போகிறோமோ அதுக்கேற்ற போல பெயிண்ட் அடிச்சுன்னு தான் இருக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மீறுகிறீங்க. மீறும் போது தெய்வ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சபை ஒழுங்கு எந்த சபையிலும் கொடுக்கப்படாத காரியங்களை கர்த்தர் வசனத்தின் மூலியமாய் ஊழியக்காரர் மூலியமாக என்ன சொல்கிறாரு? சொல்லி அனுப்பி கொண்டே இருக்கிறார். என்ன அனுப்பி கொண்டிருக்கிறார்?
என்ன அனுப்பி கொண்டிருக்கிறார்? அருவருப்பான காரியத்தை என்ன அனுப்பி கொண்டிருக்கிறார்? பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஊழியக்காரர் மூலியமா அனுப்பி கொண்டே இருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். அப்போ இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபைக்கு புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் வகுக்கிறார். புதிய புதிய தீர்மானங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நேற்று நைட் பிரேயர் 12:30 மணிக்கு முடிச்சுன்னு தான் என்னுடைய சிந்தனை. ரொம்ப களைப்பு. ஆனாலும் ஒரு 3-4 வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு யோசனை தான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இப்படி நடத்தாதுப்பா அப்படின்னு சொன்னார். எல்லோரும் இப்போ எலும்பி நிலுங்க ஆராதனை சொன்னோம். எல்லாம் எலும்பியாச்சு. ஆனால் கர்த்தர் எதில் கொண்டு போகல, நம்மளை ஆராதனையில் கொண்டு போகல. ஆராதனைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய வைத்தார். என்ன செய்ய வைத்தார்? என்ன செய்ய வைத்தார்? ஏதாவது புரியுதா நீங்கள் பேசுகிற வார்த்தை? அந்தகார கிரிகள், கனியற்ற அந்தகார கிரிகள். அப்போது இந்த அந்தகார கிரிகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. எனக்குள்ளேயே இருக்குது, உங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இதெல்லாம் எடுத்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஆவியான என்ன பண்ணார் பார்த்தீங்களா? எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சுக்கிற போல் அப்படியே வச்சுட்டு போட்டு படக்க வச்சுக்குது. யோசித்து பாருங்கள். ஆராதனையே நேற்று எடுக்கலை. ஆனால் நமக்குள்ள இருக்கிற கனியற்ற அந்தகார கிரிகள் நம்மளை வாழ விடாதபடிக்கு, ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு, சமாதானமாக இருக்க விடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தரோடு நெருங்க விடாதபடிக்கு, இப்படிப்பட்டதான கனியற்ற காரியங்கள் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. இதை வேரோடு பிடுங்கி ஆரம்பிக்கும் போது இது வெளியே போனோன்னையும் ஆவியானவர் உள்ள வர ஆரம்பித்தார். ஒரு பையன் அப்படி நிற்கிறான், நின்னபடி பொத்துன்னு விழுந்தான். ஒரு அம்மா நிற்கிறாங்க, அப்படியே நின்னபடியே பொத்துன்னு விழுந்தாங்க. எந்த வாலண்டியர்ஸும் பிடிக்க முடியல. யோசித்து பாருங்க. நேற்று ஒரு வித்தியாசமாக தான் கர்த்தர் நடத்தினார். சிலருக்கு என் மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும். காலையில் எழுந்து ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும். நீ உயிரோட தான் தானே போவ, நீ செத்துட்டியானா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ யாரும் சாகலைல்ல, எதுக்கும் லீவ் போடுறோம். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். என் பையன் கூட ஸ்கூலுக்கு போகல, லீவ் போட்டான். என்னன்னு கேட்டால் 2 மணிக்கு மேலே நடத்தினா நான் எங்கே போகிறது ஸ்கூலுக்கு அப்படின்றான். எத்தனை நாள் லீவ் போட்டா? போட்டுன்னு போடா லீவு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ரொம்ப பேர் லீவ் போட்டாங்க. நான் போட முடியுமா? என்னை யார் போட விட்டா? என்னை தூங்க விட மாட்டுறாங்க. ஃபோன் மேலே ஃபோன் வந்துன்னு தான் இருக்குது. என் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்குனா நான் சுயநலவாதி. என் ஃபோன் என் பக்கத்திலே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று ஆவியானவர் சபைக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன். நான் சொல்வதுக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்க. நீங்கள் செவி கொடுத்ததுனால உங்களுக்குள்ள இருந்ததானே போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம், பலவீனம், சமாதான குழப்பம், கேடு, இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நைட்டோட நைட் என்ன பண்ணிட்டாரு? கிளியர் பண்ணிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை என்ன பண்ணுங்க? தீமையிலிருந்து எங்களை ரட்சியும். அப்படின்னா சோதனைக்காரன் வரும்போது நம்மளை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு நல்லா தூங்கி இருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நைட்டு தூங்கலைன்னா பிபி ஏறிடும். எத்தனை ராத்திரி தூங்காமல் இருந்தது, அப்போ ஏறிச்சா சுகர் ஏறிடும், தலை சுத்தம், மயக்கம் வந்துடும், கை கால்லாம் நடுங்கும். மாம்ச பலவீனம் தான்.
ஆனால் அது மேற்கொள்ளத்துக்கு கிருபை கத்த தருகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நைட்டு வந்தீங்கல்ல, இவங்களாம் எங்கே தெரியுமா வந்திருக்கிறாங்க? ரெடில்ஸு, நாராவிருப்போம், இவங்களாம் காலாஸ்தின்னு வந்திருக்கிறாங்க. நம்ம சர்ச்சிலேருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக 99 கிலோமீட்டர் நாங்கள் காரில் நோட் பண்ணது. அவங்களாம் வேலைக்கு போனால் தாங்க பூவா சாப்பாடு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் நைட்டு வந்துட்டு 2வது ப்ரேயர் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சுன்னு போகிறவங்க இவங்க. ஒரே டைமில் ஒரே பஸ் பேரில் வந்துட்டு இப்போ 2 கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு கல்லில் 1 மாங்காய் வந்தாலுமே போதும், நமக்கு ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணாலுமே போதும். அதுக்கு தான் கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த பிள்ளை கழுத்து வலினால என்ன பேருமா? உமா. இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இருந்தது உனக்கு அந்த கழுத்து வலி? 2 வருஷம். 2 வருஷமாக கழுத்து தூக்க முடியாது, அசைக்க முடியாது, இறங்க முடியாது. இந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. கழுத்து எப்பொழுது நம்மளால பண்ணோம்? கண்ணு பார்க்குற இடத்துலலாம் கழுத்து என்ன பண்ணோம்? திரும்பணும். கழுத்து திரும்புகிற இடத்துலாம் கண்ணு பார்க்கணும். கண்ணு பார்க்கும்போது கழுத்து திரும்பல என்ன ஆகும்? 2 பேருக்கு பிரச்சனை தான் இருக்கும். இப்போ வலி கண்ணுக்கு இல்லை, கழுத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த பிள்ளையுடைய வேதனை எப்படி இருக்குன்னு சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கூட கோல்டில், சீத்தலம், பலவிதமான சூழ்நிலைகளை கழுத்து வலிக்கும். அப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். 2 வருஷம் 2 வருஷத்தில் இருந்ததான கழுத்து வலி போன மாதத்தில் அவங்க ஊருக்கு கர்த்தர் எங்களை கூட்டிகிட்டு போனார். இலவசமான சுகத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு அப்போவே அந்த கழுத்து வலியை கர்த்தர் சுகமாக்கினார். அப்போவே கழுத்து தூக்கு, அப்போவே கிளியர். அவங்க அப்பா ஹோட்டல் வேலை செய்கிறார். அப்பா ஹோட்டல் வேலை தானே. அப்பா பேர் எல்லையா. எல்லைக்கு ஒரு ஐயா, ஒரு எல்லையா. அந்த எல்லையா பார்த்தீங்கன்னா 2 முழங்கால் வலி, பாவம், ரொம்ப கஷ்டம். அவர் ஹோட்டல் வேலைக்கு போனால் தான் வேலை. உட்காருங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். பாருங்கள் அந்த பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள். இவங்களாம் வெளியில் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு, கூலி. ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் நேசித்து. அப்பா வந்தார் நைட்டு வந்தாருங்க. நேற்று எவ்வளோ ஜனம், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 30 பேர் வந்துக்கிறாங்க. கை தட்டுங்க சரோஜம்மாக்கு. ஆத்மா எப்படி ஆதாயப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த அம்மா ஒரே ஒரு ஆள் சொல்லி இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கேயே 30 பேர் வந்தாங்கன்னா வர சனிக்கிழமை நான் அந்த ஊருக்கு போகிறேன். இப்போ நான் பிரசங்கம் எடுக்கும் போதே எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சனிக்கிழமை அங்கே போயிடுப்பான்ட்டார். அதில் என்ன பண்ணணும் ப்ரோக்ராம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கினே இருக்கிறேன். பிரசங்கமும் எடுக்கிறேன், அவர் சொன்னதையும் கேட்டுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு போனதுனால தான் 50க்கு மேற்பட்டவர் ரோட்டில் உட்காந்து சத்தியத்தை கேட்டாங்க. ஆமென். இந்த பிள்ளைங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை நினச்சிருக்கோம், 2 வருஷமாக வழியாக கஷ்டப்பட்டுருக்கிறேன், டாக்டராலையும் குணப்படுத்த முடியல, எங்கள் ஊரில் இருக்கிற பாசாலையும் அதை சுகப்படுத்த முடியல, இந்த வழி நான் எவ்வளோ நாளைக்கு இதை வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன்னு அந்த பிள்ளை யோசித்துட்டு இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரம் 10 நாள் தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தருக்கு பயங்கரமான வீசிங், பேச முடியாது, நடக்க முடியாது, கர்த்தர் குணமாக்கினார். எத்தனை அற்புதங்கள் அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் அள்ளி வாரி கொட்டிட்டார் ஆண்டவர். ஆமென். ஏனென்றால் இவரெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, திக்கில்லாதவங்க, இப்படி புறக்கணிக்கப்பட்டவங்க கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். உங்களையும் என்னை விட கர்த்தர் இந்த பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், போன செவ்வாய்க்கிழமை சொன்னேன், நைட் பிரேயருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அவ்வளோ பேர் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு லாபமான அனைத்தையும் அவங்க தொழில் நஷ்டமாக எண்ணிட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாத பாக்கியம் நமக்கு. ஆமென்.
ஆனால் நமக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்பில் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? கண்ணு முழிக்க முடியாது. கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். ஆபத்து நேரிடும் போது எப்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்? யாருக்காக ஒரு இரவு ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்காகவா? யாருக்காக சொல்லுங்களேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நேற்று மாத்திரம் ஒரு சகோதரிக்கு நெஞ்சு வலி ஜெபிக்கும் போது அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. நான் ஒரு வீட்டிலேருந்து ஜெபிக்கிறேன். அந்த அவங்க விழுந்த அடுத்த செகண்டில் அந்த நெஞ்சு வலி எனக்கு ஆரம்பிச்சிச்சு. கரண்ட்டுன்னு தெரிஞ்சு போய் கை வச்ச என்னாவும் அது மந்திரம் தெரிஞ்சும் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு ஜீவனை வாங்கி கொடுத்துட்டு அந்த சகோதரி வீட்டில் தான் நான் ஜெபிச்சிருந்தேன். உங்கள் வீட்டில் தானே சிஸ்டர்? அவங்க வீட்டில் தான் நான் போயிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் தான் நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஜெபிக்கிறேன். எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி எப்படி நெஞ்சுவலியை துடிச்சாங்கன்னு அவங்க காதால் கேட்டாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன். அவங்களும் அவங்க மருமகள், அவங்க சித்தி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மகன், மூத்த மகன் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவ்வளோ வேதனை, துடிக்கிறாங்க, கதறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஜெபிச்ச கொஞ்ச நேரத்தில் அவங்க அலக்கழிச்சு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து அடுத்த செகண்டில் எனக்கு நெஞ்சுவலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே போகிறது? நான் எங்கெங்கே போகிறது சொல்லுங்களேன். யோசித்துப்ப நான் இப்போ யார்கிட்ட போகிறது? ஆனால் கொஞ்ச நேரத்தில் நான் அவங்களோட பேசிக்கிட்டே ஜோபிச்சுட்டே இருந்தேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அதற்கு பிறகு நேற்று எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு 60வது பிறந்த நாள் சொல்லி ஒரு 100 பேருக்கு ஹாஸ்டலில் படிக்கிற அனாதை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ வந்து ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டு போப்பான்னாரு. எங்கள் அக்கா தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். என்னுடைய தாய் மாமா தான், என்னோடய வயதில் பெரியவர். ஆனாலும் அதுக்குரிய கணத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அதுக்கு கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டேன். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். வேகமாக வந்துட்டு உடனே கொஞ்சம் சூடாக தண்ணி குடிக்கலாம், தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டால் ஷாக்கு தூக்கி அடிச்சுதானே. சரியான அடி எனக்கு. வந்து வீட்டில் நுழைஞ்ச உடனே போட்டேன். எப்பவுமே ஷாக் அடிக்காத பொருள் சரியான ஷாக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை, இது நேற்று முந்தின நாள், எர்த்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷாக்கு. அதில் எல்லாத்துலேயும் ஷாக் வருது. ஒரு தம்பி கூப்பிட்டு, டே எர்த்து வரலடான்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஒயர் எடுத்து இந்த பழுப்பில் வச்சுட்டாங்க. நான் அந்த பைப்பு பிடிச்சின்னு தான் இருக்கிறேன். நேற்று முந்தின நாள் இந்த பைப்பு பிடிச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணான், எர்த்து வச்சான். எர்த்து வச்சுன்னு ஃபுல் பாடி என்னை தாக்கிடுச்சு. எத்தனை மரணக்கட்டிலிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றினா தெரியுமா? ஏன் தெரியுமா? நேற்று அத்தனை பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு பிசாசு ஏன் உயிரெடுக்க பார்த்தான், ஆனால் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வீட்டு பாத்ரூமில் போயிட்டு ஷவர் ஓப்பன் பண்ணால் அதில் ஷாக் வருது. இப்போ பாத்ரூமில் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தரையும் தண்ணியில் நிற்கிது, நானும் தண்ணியில் நிற்கிறேன். கரண்ட் ஷாக் வச்சா என்னை யார் காப்பாற்ற முடியும்? சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். கத்தவும் முடியாது. கரண்ட் ஷாக் அடிச்சா கத்த முடியாது, சத்தம் வராது. இந்த 2 நாளில் இவ்வளோ போராட்டம். ஏன் தெரியுமா? நேற்று அத்தனை பேரும் மரண தருவாயிலிருந்து கத்த தூக்கி எடுப்பதற்கு சாத்தான் என்னை சோதனைக்குள் கொண்டு போனாலும் அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை உட்காருங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறதை சபையார் நீங்கள் கேட்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறதை நான் அதை கேட்டால் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் மோசே கிட்ட தான் சொல்லி அனுப்புகிறார். மோசே கிட்ட சொல்லி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு யாருக்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட பேசுறாரு? மோசே கிட்ட பேசுறாரு. ஆனால் மோசேவுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா, கர்த்தர் எங்ககிட்ட பேச மாட்டாரா அப்படி என்ன பண்றாங்க? பரிகாச கேலி கிண்டல் பண்ணுகிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவங்களிடத்துல பேசவில்லை. பேசினது மோசே கிட்ட தான் பேசினார். ஆனால் கேலி கிண்டலும் பரிகாசம் பண்ணவனுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்தது.
தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் சொல்லலாம், இன்னும் எங்களுக்கு யாருக்குமே சொல்லாத உபதேசம் இவருக்கு மட்டும் சொல்கிறாரு, தலைக்கு டை அடிக்கக்கூடாது. ஒரு அம்மா பயங்கரமான பலவீனத்தில் என்கிட்ட வந்தாங்க ஜெபிக்கும் போது. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கான்? 73 வயசு. தலையில் டை அடிச்சா கூட அவங்களுக்கு கருப்பு இருக்காது. தலையில் டையே அடிச்சதா கூட அந்த கருப்பு பார்க்க முடியாது. எனக்கு பயங்கர சந்தேகம். மறித்து போயிருந்தா எத்தனை மாதம் ஆயிருக்கும்? 4 மாதம் ஆயிருக்கும். டாக்டர் கைவிட்டாச்சு. இதே வனஜா ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு தெரியும், அவங்க சித்தி தான். நான் அந்த நேரத்தில் ஒரு சாவு அடக்கம் பண்ணி பெட்டியை குழியில் இறக்குறேன். இவங்க எனக்கு ஃபோன் எடுத்துன்னு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கேப் கிடச்சா கூட யாராவது ஒரு பாட்டு பாட சொல்லலாம். நான் குழியில் இறக்க சொல்லிவிட்டு இப்போ நான் அடக்கம் பண்ணுற அந்த நேரத்தில் மண் போட வேண்டிய சூழ்நிலை அவங்க சித்தி மருத்துவமனையில் துடிக்கிறாங்க. டாக்டர் கைவிட்டார், இனி காப்பாற்ற முடியாதுட்டார் வனஜா ஹாஸ்பிட்டலில். ஆனால் கர்த்தர் அவங்க ஜீவனை கூட்டி தந்து அந்த சாவை அடக்கம் பண்ணி நான் குளிக்க கொடுக்கல. நேராக மருத்துவமனை போய் ஜெபிச்சு கர்த்தர் இன்னைக்கு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறாரு, சுகமாக வைத்திருக்கிறாரு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவங்க கடந்த நாட்கள் எங்களை ஜெபிக்க வந்தாங்க. நான் அவங்கள கண்ணை மூடி சொல்லிட்டு நானும் ஜெபிச்சு என்ன பண்ண தெரியுமா, தலைமுடி இப்படி நீக்கி பார்த்தேன். அவங்க நேற்று என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா எனக்கு ஜெபிக்க சொன்ன பேன் பார்த்தாரு அப்படின்னாங்க. ஏன்? நான் 2 விரல் வச்சு பார்க்கல, ஒரே கையில் 2 விரல். அவங்களுக்கு தெரியாமையே பார்த்தேன். ஏன்னா வேரில் வெள்ளை முடிக்குதா இல்லை டோட்டலாகவே கருப்பு முடிதானா அப்படி நான் செக் பண்ணுறேன். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஏன் இதெல்லாம் நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு. ஏனென்றால் ஒருவன் தலைமுடி என்ன பண்ணக்கூடாது, கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவும் கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் இன்றைக்கி எல்லா ஊழியக்காரன் என்ன பண்ணிக்கிறான், தலைக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிறான். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உட்காருங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஊழியக்காரன் மூலியமாக கர்த்தர் சொல்லும் போது இப்படிப்பட்டதான ஆராதனை ஒழுங்கு நோட்டீஸ் போடுறான்னு சொல்லி கொடுத்தாரு. அதை நான் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்குலையும் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா காலஸ்திரி மக்களெல்லாம் மனம் திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இன்னைக்கு சத்தியத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு சொல்லுகிறது இன்னைக்கு மிக குறைவு. ஆமென். தன் சுயமாக பேசுகிறது தான் இன்னைக்கு அதிகம். கர்த்தர் சொல்லாததையும் கர்த்தர் கற்பிக்காததை தான் இன்னைக்கு மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்ததும் இல்லை, அவங்களுக்கு கற்பித்ததும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்திற்காக, புகழுக்காக, பேருக்காக இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தால் இன்றைக்கி மக்கள் இப்படிப்பட்ட சீர்கெட்ட நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி சீர்கெட்டு போவதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி சபைக்கு சொல்வதில்லை. 10 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு 3 பாட்டு, ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆராதனை, மொத்தத்தில் 1 மணி நேரத்தில் ஆமேன் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அது யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது? அது ரொம்ப ஈஸியாக யார் விரும்புகிறா? விசுவாசி விரும்புகிறாங்க. இவர் கேட்டிங்கன்னா 10 கூட்டத்தை நடத்துகிறாரு, 5 கூட்டத்தை நடத்துகிறார் ஒரு நாளைக்கு. என்ன பிரயோஜனம்? கூட்டம் இருக்கும், ஆனால் அது பரலோகத்துக்கு வருமானதான் நாம் யோசிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எத்தனையோ பிரசங்கியார் எனக்கு கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணத்திற்கு எனக்கு தெரியும். ஆனால் அவர் நம்முடைய சபைக்கேற்ற போல பிரசங்கம் அவங்களால பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. உபதேசம் பண்ணுகிற முதலாவது அவங்க வசனத்தோடு வாழுகிறார்கள் என்பது மிக முக்கியம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன், நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியங்களை செய்யாதிருங்கள். அப்போ அவருக்கு அருவருப்பான காரியங்களை நேரம் இல்லை, இல்லைன்னா இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக விளக்கிக்கிட்டே போகலாம். ஆமென், அல்லேலூயா. கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. மாம்சமான கிரியைகள் வெளிரங்கமாய்
வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டம் முதலானவைகளே. களியாட்டுன்னு என்ன? சினிமா, நாடகம். அப்போது இதெல்லாம் தேவன் பார்வையில் அருவருப்பாக இருக்குது. இந்த அருவருப்பெல்லாம் நீங்கள் அகற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறதானே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கா? அப்படி சிந்திக்க வேண்டும். அதெல்லாம் சிந்தித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீங்கள் வெறுத்தீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 44 5வது வசனம். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு, அந்நிய தேவனுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். பாருங்களேன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா? பொல்லாத விட்டு திரும்புறதுக்கு மனசு இருக்காது. அதனால அவங்களுக்கு இந்த உபதேசம் என்ன பண்ணாது? பிடிக்காது. அதனால என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆமென். கேட்டாதான பிரச்சனை. ஏனென்றால் காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ கேட்காம வந்துட்டா நம்மளுக்கு என்ன கிடையாது? பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால் அவங்களுக்கு என்ன இல்லை? கேட்கணும் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 6வது வசனம். ஆகையால் என்னுடைய உக்கிரகமும் என் கோபத்தை மூட்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. பாருங்களேன், சுகமாய் இருக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வனாந்தரத்துக்கு தள்ளப்பட்டது யார்? ஆகார், இஸ்மவேல். ஏன்? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, அதனால் அவங்களோட வாழ்க்கை ஒரு வனாந்திரம். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் போகும்போது, அவருடைய உக்கிரகமான கோபத்துக்கு நாம் ஆளாகும் போது நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமும் பாழாய் போய்விடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா 18:11. எரேமியா 18:11. இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக காரியத்தை யோசிக்கிறேன். ஏன் நான் கேட்க மாட்டேன்? செவி விலக்கி போயிட்டல்ல, மதிக்காம போயிட்டல்ல, அசட்டை பண்ணி போயிட்டல்ல. அங்கே போகிறதுனால அவர் சொல்லுகிறாரு, உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன தீங்கு உருவாக்கப்படணும், உனக்கு விரோதமாக என்ன நடக்கணும்னு சொல்லி ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறேன்? யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் 13வது வசனத்தை படிங்க. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை, மிகவும் திடுக்கிடக்கூடிய காரியத்தை. கொரோனா முன்னோருடைய விசாரிச்சு பாருங்க. கொரோனா வந்ததா? காலரா வந்திருக்கும், அம்மை வியாதி வந்திருக்கும். ஆனால் என்ன வரல? கொரோனா வந்து முழு உலகத்தை ஆட்டி படைச்சது கிடையாது. கொரோனாவை யாரும் பார்த்ததும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நம்மளுக்கு ஒரு பொம்மையாய் போட்டு காட்டுகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும்.
கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் புறஜாதிக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடுகிற காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். பாருங்க, தேவனுடைய நாமமையும் உண்டாகட்டும். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமமையும் உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசிப்போம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீ உன் அக்கிரமத்தினால விழுந்தாய். நீ எங்க விழுந்திருக்கிற? அக்கிரமத்தினால விழுந்திருக்கிற. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரின் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி, தேவன் எல்லா அக்கிரமத்தும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்கள் தயவாய் அங்கீகரித்தருளும். சிம்சன் கூட வழி தப்பி போனா, ஆனாலும் மனஸ்தப்பட்டு ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை மண்டியின் கேட்கிறான். பேதுரு ஆண்டு சமூகத்தில் மனஸ்தப்படுகிறான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உன் அக்கிரமத்தில் நீ விழுந்தது உண்மைதான், பாவத்தில் விழுந்தது உண்மைதான். ஒருவனை நீதிமான் கிடையாது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளுக்கு மன்னிக்க தேவன் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வது வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. தேவன் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. எப்பொழுது நீ அவரிடத்தில் திரும்பும் போது எல்லா அக்கிரமத்திலிருந்து அவர் நம்மளை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். எங்களை தயவாய் அங்கீகரிங்க, எங்களை விட்டுடாதீங்க. அங்கீகரிப்பு வேணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அங்கீகாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு கம்பெனியாவது ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது அரசாங்கத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும்? அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். உன்னுடைய அக்கிரமத்தில் நீ விழுந்தது உண்மைதான். ஆனால் நீ தேவனிடத்தில் திரும்பும் போது பரலோகத்துக்குரிய அங்கீகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 22:21, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன். எப்ப சொன்னாரா? சுகமாய் வாழ்ந்திருக்கையில். வறுமையில் இருக்கும் போதா? பட்டினியா இருக்கும் போதா? எப்போ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன். நீ கேளேன் என்றாய். கேளேன். நான் கேட்க மாட்டேன். எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு உத்தியோகம் இருக்கு, எனக்கு லேண்ட் இருக்கு, எனக்கு நகை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு திறமை இருக்குன்னு நீ என்ன பண்றன்னா, நீங்க சொல்ல வேண்டியது நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் வழி தனி வழி. எனக்கு தெரியும் எப்படி வாழணும், எனக்கு தெரியும். எனக்கு குடும்பத்தை நடத்த எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தொழில் செய்ய எனக்கு தெரியும், எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எதுவுமே நிலை நிற்காது. ஆமென், அல்லேலூயா. அது மணல் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடாய் காணப்படும். ஒரு சின்ன காற்றடித்தால் அது முழுமையாகவே இருக்கிற இடம் தெரியாமல் விழுந்து போய்விடும். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் நீ கர்த்தரை விட்டு விலகி அக்கிரமத்தில் விழுந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி விலக்கி போகும்போது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே காணப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. படிங்க. உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறது. உன்னுடைய வழக்கமே சிறு வயதிலிருந்து என்ன பண்ண மாட்டேன்? அப்பா அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேன், பெரியவங்க வார்த்தையும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரருடைய வார்த்தையும் கேட்க மாட்டேன். உன் வழக்கம், அது உன்னுடைய வழக்கம், உன்னுடைய சுபாவம், உன்னுடைய குணம். ஆமென். வேதம் எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கு பாருங்க. இந்த வசனத்தெல்லாம் எந்த ஊழியக்காரரும் எடுத்து பார்க்கவும் மாட்டாங்க, உபதேசம் பண்ணவே மாட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு சபை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பேசுறதே கிடையாது. எங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஆசீர்வாதம் தேடி தேடி வச்சுக்கின்னு மக்களையே ஏமாற்றிட்டு மக்களை தான் வாய் பழந்துன்னு கேட்டுன்னு கிடப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அதிகமாகும் போது அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஐஸ்வர்யவான்.
ஐஸ்வர்யவான் எங்கே போக முடியாது? அப்படியேப்பட்ட பணம் நமக்கு தேவையா? தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நாம் நிதானிக்க வேண்டும். நாம் நிதானித்து செயல்படும் போது தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து நீ வெளிவரமடியாக, உன்னுடைய பொல்லாத வழி விட்டு நீங்கள் திரும்பமடியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 43:2 என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? என் அரணான தேவனே, தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு. யாரால ஒடுக்கப்படுற? சத்ருவினால். ஏன்பா நீ ஒடுக்கப்படணும்? ஏன் உன் வேதனை? ஏங்கம்மா உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம்? ஏன் இந்த கண்ணீர்? சற்று சிந்தித்து பாருங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி யார் உன்னை ஒடுக்குறா? சத்ரு. ஏன் சத்ரு ஒடுங்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? சொல்லுங்களேன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்துட்டான்னா அவன் உன்னை முழுமையாக ஆட்கொள்ளுவான். உன்னை வாழவே விட மாட்டான். நீ தேவனோடு ஜெபிக்க விட மாட்டான். வேத வாசிக்க விட மாட்டான். கர்த்தரோடு உறவாட விட மாட்டான். உன்னை போட்டு ஒடுக்கி எடுப்பான். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் உன்னை ஒடுக்கினாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எப்பொழுது நாங்கள் ஒடுங்கி போவதில்லை? கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது, அவர் என்னில் நிலைத்திருக்கும் போது, நான் பசுத்தமாக வாழும் போது என்னை ஒருவரும் ஒடுக்க முடியாது. ஆமென். ஏனென்றால் என்னை ஒடுக்கத்திலிருந்து தான் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒடுங்கி போவதில்லை. நான் ஒடுங்கி போவனா நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. என்னை ஒடுக்கிறது யாரு? சாத்தான், சத்துரு, பிசாசு. அப்போ பிசாசு என்னை ஒடுப்பதற்கு அவனுக்கு உரிமை கொடுத்தது யார்? நான் கொடுத்தேன். அவன் வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து போகிறதுனால அவன் என்னை ஒடுக்கி கொண்டு போகிறான். ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது என் எல்லை கர்த்தர் என்ன பண்றாரு? பெரிதாக்கிட்டே போவார். ஆமென். சமாதானத்தில் பெரிது, சந்தோஷத்தில் பெரிது, ஆசீர்வாதத்தில் பெரிது, சுகத்தில் பெரிது, என்னை பெரிதாக்கிட்டே போவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை விட்டுட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் சாத்தான், சத்துரு என்ன பண்ணுகிறான்? ஒடுக்குகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் ஒடுப்பதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் வந்திருக்கு தானே அன்பு தேவ சொன்னமே. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வசனம் என்ன தெரிந்து கொண்டோம்? எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யார் ஜீவனை கொண்டு சொல்றாரு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் தன் பாருங்களேன். திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் துன்மார்க்கத்தில் சாகிறது தேவனுக்கு கொஞ்சம் கூட பெருமை கிடையாது. தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் வாழை பிடிக்காம செத்து போயிடலாமா அப்படின்று சாத்தான் அநேகரோடு போராடுகிறான். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்களும் நானும் வாழன்னு சொல்லித்தானே கர்த்தர் நமக்காக அவருடைய சொந்த குமாரனையே மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன்? நீ மரணத்தை சந்திக்க வேண்டாம், என்னுடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை அவரை மரணத்துக்கு உட்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா.